விடுதலை சிறுத்தை கட்சி என்ன கோரிக்கை வைக்கிறாங்கனாக்கா 2026ல அதுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா 2026ல நாங்க அதிகம் தொகுதி கேட்போம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா பங்கு கேட்போம்ன்றாங்க இல்லையா? சோ இது வந்து திமுக மறுத்தால் விசிகாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல அவர் திருமாவளவன் மிகப்பெரிய தெளிவா சொல்லியிருக்காரு. சமீபத்துல கூட 2 நாளைக்கு முன்ன கூட அவர் அழகா மிக தெளிவா பதில் சொன்னாரு. அதிக தொகுதிகள் கேட்போம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இங்க நுழையக்கூடாதுன்றது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப பிஜேபி அண்ணா திமுகவும் அலையன்ஸ் வச்சா கூட பிஜேபியினுடைய அஜெண்டா என்பது என்ன தெரியுமா? அண்ணா திமுகவை பலவீனப்படுத்துவது தான். அண்ணா திமுக ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அவங்க இது பண்ணல. அப்படிதான் என்னுடைய பார்வை இருக்குது. அண்ணா திமுக எப்படியாவது பழி வாங்கி பலவீனப்படுத்தி ஒழிச்சு நம்ம வந்துடணும்ன்றதுல தான் அவங்க இருப்பாங்க. அதுதான் கடந்த காலங்கள்ல மற்ற மாநிலத்துல நடத்தியிருக்காங்க. அதனால திமுக விட்டு விடுதலை சிறுத்தைகள் போகாது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, அங்க இருக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் பார்த்தா திமுக விட்டு விலகணும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. திருமாவளவன் அவர்களே ஒரு முதலமைச்சரா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுவது முதலமைச்சரா அதுக்கான இது வேணாவா? என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். சமீபத்துல ஏற்கனவே கலைஞர் சொன்ன இதை திருமாவளவன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதனால ஆசைப்படுறது எல்லாரும் ஆசைப்படலாம். ஒரு இதை வர ஒரு 1000 பேர் சேர்ந்ததுமே அந்த எச் ராஜா போல ஆள்லாம் எகிரி குதிக்கிறாங்க. இப்ப லட்சக்கணக்கான பேரை பார்த்தா என்ன சொல்றாங்க, பவன் கல்யாண் வந்து குதிக்கிறாரு. இங்க அவருக்கு என்ன தெரியும்னே தெரியல தமிழ்நாட்டை பத்தி. அவர் வந்து சினிமா நினைச்சுக்கிட்டானுங்க அவனுங்க. வந்து இங்க குச்சிட்டு போறாரு. போடா உங்க ஊர்ல போய் உன் வேலையை பாடுறான்றது தெரியல அவனுங்களுக்கு. அதனால இதெல்லாம் ஆசைப்படுவாங்க. சில சமயம் பேர் கேட்பாங்க, நம்மளுக்கு ஏன் இவ்வளவு சீட்டு தரக்கூடாதான்னு கூட. அரசியல் நல சூழலை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய. ஓகேண்ணா, இப்ப ஒரு மாநாடு நடத்தினாங்க இல்லையா? அங்க வந்து முருகர் பக்தர்களா இல்ல மோடி பக்தர்களா அங்க இருந்தது? அடடா, நீங்க வேற RSS பக்தர்கள்னு கூட சொல்லலாம். RSS தான் அதை நடத்துனது. அவனுக்கு அழகா சொல்லியிருக்கலாம், என்ன இது வந்து சங் பரிவார் கும்பல் நடத்துற மாநாடுன்ட்டு. அதுக்கு பேர முருகர் பக்தர்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் மக்கள் வருவான்ட்டு. அங்க வந்தவன் எல்லாரும் அவனுக்கு ஓட்டு போட்டுற மாட்டான். முருகர் பக்தர்கள் எல்லாரும் ஆள் வச்சு பணம் செலவு பண்ணி இட்டு போனாங்க. அதெல்லாம் உள்கூத்துலாம் நிறைய இருக்குது. அங்க நிறைய பணம் செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு ஆமா. அப்ப 2026 தேர்தல பணம் வந்து அதிகமா அள்ளலான்றீங்க? கண்டிப்பா எல்லாருமே தருவானுங்க. பிஜேபி காரங்க நிறைய தரத்துக்கான வாய்ப்பு. எவ்வளவு செலவு பண்ணாலும் தமிழ்நாட்டுல. ஆனா மாத்திதான் ஓட்டு போடுவாங்க. ஆமா. இந்த மக்கள் வேற. நம்மளுடைய மக்களே ஒரு மாற்றி யோசிக்கிற மக்கள். ஓகேண்ணா, அப்படி ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நான் திமுக கூட்டணியில தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஏன் அவங்களை ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க அந்த பார்த்தா ரோசிக்கிறாங்க? அது ஒரு நீண்ட பயணம். இப்ப இல்ல, ஆனா எதிர்காலத்துல கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எதிர்காலத்துல கண்டிப்பா உண்டு. யாரா இருந்தாலும் டிஎம்கேன்றது இல்ல, வேற யாராவது புதுசா வந்து விஜய் வரட்டும், அவங்க அப்பா வரட்டும், இல்ல பிஜேபி வரட்டும், இல்ல ஏடிஎம்கே திருப்பி கூட வரட்டும். ஆனா ஒரு எதிர்காலத்துல அது உண்டு. அதுதான் சரியான திட்டம்.